ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா கோலம் போட்டுட்டு ஹோம் டூர் எடுக்கணுங்கிறதுக்காகவே கோலம் போடல, பொங்கல் அதனால போட்டோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு வந்து வேறு, இதுதான் எங்களோட சொந்த வீடு. ஆனால் நாங்கள் இப்போ வந்து இங்கே எங்கள் மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் இந்த வாழை மரம், கொய்யாக்கா மரம்லாம் நான் வச்சேன். செடி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் ஒன்று ஒன்று வச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பொங்கலுக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி தான் பொங்கலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே அவங்க வச்சது தான். அது எல்லாமே தான் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து நல்லா காய் காய்ச்சிருக்கு. இது எல்லாமே என்ட்ரன்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்ட்ரன்ஸு. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸு. அங்கே நிற்கிது பாருங்கள், இந்த சைடில் நிற்கும் நம்மளுடைய ஸ்கூட்டி, அதாவது எங்கள் அக்காவோட ஸ்கூட்டி. ஸோ அது ஒன்று நிற்கி இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கான வண்டி பார்த்துட்டு. இதெல்லாமே வந்து முன்னாடியோட இருக்க என்ட்ரன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ வீடு ஒவ்வொரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ரொம்ப 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 விரும்பி இந்த டைல்ஸ் நான் போட்டேன். ஏன்னா பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி தான் இது எல்லாமே வந்து ஆல்ட்ரேட் பண்ணது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்கு. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹாலு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எங்களோட ரூமு. அந்த சைடு இப்போ போகிறாங்கல்ல, என் ஒய்ஃப் போகிறாங்க பாருங்கள், அங்கே ஒரு ரூம் பூட்டி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவோட ரூம். ஆனால் அம்மா இப்போ வந்து தனியாக இருக்கனால வெளியில் ஹாலில் தான் படுத்திருப்பாங்க. அதனால் அவங்க அப்பப்போ தான் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி இது பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் இருந்த வரைக்கும் அந்த ரூமில் இருந்தாங்க. இப்போ அவங்க ஹாலில் இருக்காங்க. இது வந்து உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா எங்களுடைய ரூமு. ஸோ முன்னாடி நாங்கள் இருந்தப்போ வந்து இங்கே தான் வந்து இந்த ரூம் தான் நமக்கு எல்லாமே உள்ளே இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனீங்க அப்படின்னா கிச்சன் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப 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 இதாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆல்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் வேறு லெவலில் கொண்டு வந்துட்டேன் நான். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க இந்த பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நான் தான் சூஸ் பண்ணது. அங்கே பாருங்கள், சபா இப்போவே கண்ணை கட்டுது. பின்னாடி இருக்காங்க, அதான் சத்யகா, என்னுடைய சிஸ்டர். ஸோ ரொம்ப நேரமாக வந்து தோசை சுட முடியாமல் சுட்டுட்ருக்காங்க. நல்லா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அங்கே ஊருக்கு போனோம்னா ரொம்ப இதாக இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஸோ பார்த்துங்க, இதெல்லாமே வந்து கிச்சன் தான். அந்த உள்ளே இருக்கிற டைல்ஸும் நான் தான் செலக்ட் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது. பட் உள்ளே இப்போதைக்கு இருக்க முடியல, போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த சைடு இருக்கிறது ரூமு, இன்னொரு ரூமு அம்மாவோட ரூமு. மொத்தம் 2 ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு. ஸோ முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இடம் தான். அந்த இடம் பூரா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வீட்டோட உள் சைடு எல்லாமே பார்த்தீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் நம்ம ரூம் பார்த்துங்க. இது வெளியில். அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாத்ரூம், ஒரு குளிக்கிற பாத்ரூம், அதாவது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு இந்தியன் டாய்லெட், ஒரு பாத்ரூம், குளிக்கிற பாத்ரூம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா தான் இது பண்ணார், இவ்வளோ பெருசாக கட்டணும் அப்படின்ட்டு கட்டினார். சரி, பேரனெல்லாம் வந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும்டா அப்படின்னு கட்டினது. இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா கூட சில பேர் பழகினால ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு வந்து நான் ஏன் வெளியில் வந்தேன், இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஒரு 1000 லைக்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ இதுக்காக போடுறோம். கம்பல்சரி வந்து சுதன் தனம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.